நமஸ்காரம். அஸ்மஸ்தரு குருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதையுமே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மனோதைரியம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களே, எதிர்படக்கூடிய 3-4 மாதங்கள் தை மாதம் வரைக்கும் எப்படி சார் இருக்கும்? ஏன் சார் அது முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை பார்க்கணும்? 2 விஷயங்கள். ஒன்று, சனி நம்முடைய 7ஆம் வீட்டில் இருக்கார். அந்த சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதி அடையிற போதும், அதாவது கும்பத்துக்கு வர போதும். அது மட்டும் இல்லை, சனி இருக்கிறதும் ஜலராசி. இப்போது சனி, குரு, ராகு 3 பேருமே ஒரே காலில் இருக்காங்க. புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய காலில் குருவும் இருக்கார், சனியும் இருக்கார், ராகுவும் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதனுக்கும் சனிக்கு எப்பயும் ஒத்துப்போகும், அதனால் பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே இந்த சனி அங்கே இருக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடங்களுமே எல்லாருக்குமே உலகம் முழுதுமே பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராகத்தான் சனி இருக்கார். நமக்கு இந்த 3 மாதங்கள் நேராக உட்காந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வேற உட்காந்து நம்ம பார்க்கிற போது புதனுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி தான் புதனுடைய, ஏன்னா அந்த கேட்டை ரேவதியும் அதே மீனராசி தான். சனி இருக்கிறதும் அந்த புரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதி போனாலுமே பிரச்சனைகள் தான். எஸ்பெஷலி இந்த புரட்டாதியிலே இந்த 3 மாதங்கள் 4-3 காலில் இருக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள். இந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இருப்போம் நாம் என்னென்ன திசையில் இருப்போம் அப்படின்னா, ராகு திசை, குரு திசை, சனி திசை. மெயினாக ராகு, குரு, சனி, புதன் திசை. இந்த 4 திசைக்குள்ளே தான் இருப்போம். 30லேருந்து 60க்குள்ளே இருப்பவர்கள், 25லேருந்து 65க்குள்ளே இருப்பவர்கள். இதனால் என்ன பிரச்சனை வரும், என்ன நல்லது நடக்கும், என்னது கெட்டது நடக்கும், சனி என்ன கொடுப்பார், நம்ம என்ன கெடுப்பார், அல்லது நம்ம என்ன செஞ்சால் சின்ன சின்ன ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அதனால் என்ன ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால பிரச்சனைகளும் வரும், ரிலீஃபும் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்மை ஒரு இடத்தில் இல்லாமல் அலைக்கழிப்பார். சனி அங்கே வரைச்சி சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவார். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் தேவையே இல்லாமல் ஒரு 3 மாதம் நீ போய் அங்கே போய் இருந்துட்டு வா. ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர், எவனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம சவுத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் நமக்கு நல்லதுக்கும் போவோம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்குறதுக்கு, ஒரு க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு, ஒரு 4-5 கோயில்களை பார்த்துட்டு வரத்துக்கு, அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போகிறதுக்கு, பிஸ்னஸ் விஷயமாக 2 மாதங்கள் வெளியில் போகிறதுக்கு, 2 வாரங்கள் வெளியில் போகிறதுக்கு, இது எல்லாமே நடக்கக்கூடிய சான்சஸ் இந்த 3 மாதத்தில் நமக்கு நிறைய இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள், உடல் உபாதைகளால் வரக்கூடிய செலவினங்கள், 12ஆம் வீட்டில் இருக்கும் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போவதற்கான சாத்தியம். இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும். அப்படி அப்ளிகேஷன் போடலான்னு இப்போ அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கோம், அடுத்தது வரக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு வரும். இதையெல்லாம் செய்யக்கூடியவராக, நம்ம வீட்டை விட்டு பிரிப்பவராக சின்ன பிரிவு இருப்போம். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போ இருக்கும், என்ன ரிலீஃப் கிடைக்கும்? எஸ்பெஷலி ராகுரிசையில் இருப்பவர்கள், இந்த ராகுரிசையில் இருப்பவர்கள் உத்திரம், ஹஸ்தம் இதில் இருக்கிறவர்களுக்கு ராகுரிசை கிட்டத்தட்ட சித்திரையில் இருப்பவர்களுக்கு ஒரு 20 வயசுக்கு உள்ளே போயிடும் ராகுரிசை. உத்திரம், ஹஸ்தம் இருப்பவர்களுக்கு தான் ராகுரிசை கொஞ்சம் 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இருக்கும். இந்த ராகுரிசையில் சனியும் உட்கார்ற போது எஸ்பெஷலி நம்முடைய நட்சத்திரம், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரையில் சந்திரன் இருக்கும்போது, அல்லது கும்பம், மீனம் இந்த 2 இடங்களில் சந்திரன் வரும்போது, இதற்கு அடுத்து முக்கியமாக சூரியனோடு சேர்ந்த அமாவாசையின் போது சந்திரன் வருவதற்கு, இந்த சந்தர்ப்பங்களில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார் இதெல்லாம் பார்த்தா சார் நாளை ஓட்டின்னு இருக்க முடியும், இதெல்லாம் பார்த்துருந்தா எங்கேருந்து, அதுக்காக கவலைப்படாதீங்க. நம்ம சின்ன சின்ன நல்லது எதாவது செய்கிறோம் இல்லையா, அது இதெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். எஸ்பெஷலி இந்த ராகுரிசை இருப்பவர்கள் நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டும் போது ஒரு அபிஷேகம் செஞ்சுருவாங்க. அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்டதெய்வமாக இருக்கலாம். ஒரே ஒரு தடவை 3 மாதம் தை மாதத்துக்குள்ளே ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. சரி சார் வெளியில் போக முடியல, வீட்லேயே நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னா, வீட்லேயே நாம் வச்சுருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு, அந்த ஐடல்ஸுக்கு, அல்லது சில பேர் சாலகிராம் வச்சுருப்பாங்க, அதுக்கு பூஜை பண்ணிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகத்தில் மெயினாக இளநீர் அபிஷேகம் அண்டு தேன் அபிஷேகம், இது 2 மெயினாக வச்சுக்கோங்க. இதை முக்கியமாக பண்ணிவிடுவாங்க வெளியில் கொடுத்தாலுமே. அடுத்தது நம்ம இருக்கக்கூடியது குருவனுடைய திசை. இதுதான் மேஜராக இருக்கும். 35லேருந்து கிட்டத்தட்ட 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை. 25லேருந்து சித்திரை நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு இப்போ குரு திசை இருக்கும். 25லேருந்து 40 வயசில் இருக்கிறவர்களுக்கு குரு திசை இருக்கலாம்.
அப்படிப்பட்டவர்னா 22 வயசில் குரு திசை வந்துடும். சித்திரை இருப்பவர்கள் குரு திசை என்று பேருன்னா, குரு நமக்கு லாபஸ்தானம் 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு வர நல்ல ஒரு புது முயற்சி எடுப்பதற்கு நல்ல முயற்சி பண்ணுங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆகும். எல்லாரையும் நம்புங்க, நம்பாமல் இருக்காதீங்க, எல்லாரையும் நம்புங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்புங்க. அதாவது எதையுமே நம்ம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய டெசிஷன் எதுவுமே அனாவசியமாக இருக்கக்கூடாது, அவசியமாக இருக்கணும். ஆனாலும் ஒரு வண்டி எடுத்துன்னு போங்கன்னா தாறுமாறாக வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டின்னு போகலாம், நீ எடுத்து வண்டி எடுத்துன்னு போ அப்படின்னா தாறுமாறாக வண்டி ஓட்டக்கூடாது. ரொம்ப நிதானமாக வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை கட்டாயம் நல்ல முயற்சிகள் நிறைய எடுங்க. கன்னிராசிக்காரர்கள் எஸ்பெஷலி குருவனுடைய தசையில் இருப்பவர்கள் நிறைய முயற்சி வந்துகிட்டே இருக்கும். வீடு மாறுவதற்கு, வேலை மாறுவதற்கு, ப்ரமோஷன் வருவதற்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போவதற்கு, அது எதற்காக வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது குரு செயல்பவர்களுக்கு. அதனால் முயற்சிகளை நாம் கைவிடவே வேண்டாம். முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் வரும், இல்லைன்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஆர்டர் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இடம் மாறுவதற்கும் வேலை மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சின்ன சின்ன தகராறுகளை பெருசாக்கிடாதீங்க. தகராறுகள் வரும், அதை பெருசாக்கிடாதீங்க. அதை அப்படியே ஊதி பெருசாக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விட்டு கொடுத்துட்டு போங்க. நம்ம யாருக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறோம்? நம்முடைய கணவனுக்கும் மனைவிக்காக, குழந்தைகளுக்கு தானே விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி நமக்கு நிச்சயமாக செவ்வாய் இருக்கிற போது, செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிற போதும், செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிற போதும், செவ்வாயினுடைய பார்வை நமக்கு 8ஆம் பார்வையாக படும்போதும் 7, 8 இல்லை சான்சஸ் இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நமக்கு உறவினர்களாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. நம்ம காது பட சில உறவினர்கள் பேசிகிட்டே போவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஆமாம் இன்றைக்கி என்னமோ ஆடுறான் பாரு அப்படி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் பேசுவாங்க. 2 பேரை ரொம்ப நம்புங்க. ஒன்று அரசியல்வாதி, இன்னொன்று ஆன்மீகவாதி. இவர் 2 பேரையும் நம்புங்க. 2 பேரையும் நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். அதற்காக ரொம்ப அதில் தீயவர்களை நான் சொல்ல வரல, நல்லவர்களை நம்புங்கள். எதுக்குன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, அரசியல்வாதி உள்ளே வர்றதுக்கு, அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு நான் உண்மையாக நம்பினோம்னா ஏதோ பைசா கொடுக்குறோம், அது வேறு விஷயம். நல்லது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகவாதியாக இருப்பவர்கள், நமக்கு ஆன்மீகவாதி அப்படின்னா நேராக ஒரு சாமியார் தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் யாராக இருந்தாலும் இந்த குரு சேர்ந்திருப்பவர்களை நம்புங்கள். அப்படி அதே மாதிரி நமக்கு பிடிச்ச இஷ்டதெய்வ குலதெய்வத்தை நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ அல்லது நம்முடைய கேஜெட்லேயோ, இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கோம் மேலே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்து பார்த்து நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாராவது குருவாக நினச்சிட்டு இருப்போம், அவங்கள நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் குரு திசை இருப்பவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுன்னு வந்தோம்னா நமக்கு நல்ல நாம் நினைக்கிறதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும், சிறிதும் சந்தேகம் இல்லை. இதற்கு அடுத்ததாக சனி திசை. மெயினாக இப்போ சனி திசை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஹஸ்தம் சித்திரை இருப்பவர்களுக்கு சனி திசை, ஒரு 40 வயசுக்கு மேலே இருப்பவர்களுக்கு சனி திசை இருக்கும் சார். இந்த சனி திசை இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே புது காரியத்தில் ஈடுபட வேண்டாம், புது செயலில் ஈடுபட வேண்டாம். கட்டாயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தோம்னா ஒரு தரம் திருக்கொள்ளிக்காடோ அல்லது சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாரோ சனிக்கிழமைகளில் அல்லது நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு, ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கோ சனீஸ்வரனை போய் பார்த்துட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க. கதவு சாத்திருந்தால் ஒரு 2 மணிக்கு போயிடுங்க, 3 மணிக்கு போங்க. மத்தியானம் கதவு சாத்தி தான் இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருங்க. 4 மணிக்கு கதவு திறந்தப்பறம் நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த இது கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா, விஷ்ணு கோயிலுக்கு நாம் போனோம்னா, ராமன் சந்நிதி நான் சொல்லலை, ராமன் கிருஷ்ணன் சொல்ல, மகாவிஷ்ணு, இந்த வரதராஜன், தேவராஜன் அப்படின்னு, தேவநாதன் அப்படின்னு கோயில் இருக்குல்ல, காஞ்சிபுரம் கோயில் போனதோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மகாவிஷ்ணு சந்நிதிக்கு போனோம்னா கையில் ஏதாவது கிடச்சேன்னா ஒரு தாமரைப்பூ வாங்கிட்டு போய் அந்த சந்நிதியில் பட்டரைட்டை கொடுத்து பகவானுடைய காலையில் வைக்க சொல்லுங்கள். அல்லது அம்பாள் மகாலட்சுமி இருக்கா இல்லையா, மகாலட்சுமியினுடைய திருவடியில் வைக்க சொல்லுங்கள். தாமரைப்பூ வாங்கி போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி இந்த சனி திசையில் இருப்பவர்கள், சனி திசையில் இருப்பவர்கள் இன்னும் ஒன்று கூட செய்யலாம் சார். யாருக்காவது நம்மளால் முடிஞ்சுதுன்னா
புடவை வாங்கி கொடுக்கலாம். எந்த புடவை வேணாலும் இல்லாதவர்களுக்கு யார் கட்டி கொள்வார்களோ, நம்ம புடவை கொடுத்தோம்னா அவங்க பின்னாடி வேறு யாருக்கா வச்சு கொடுத்துட்ற மாதிரி. இப்போது நவராத்திரி வந்து என்ன ப்ளவுஸ் வெட்டு வச்சு கொடுத்தோம்னா இன்னொருத்தர் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு புடவை வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க கட்டிண்டு திருப்தியாக இருந்தாங்கன்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சனி திசையில் இருப்பவர்கள் செய்யக்கூடியது. இன்னொன்று, முடிஞ்சதுன்னா சனி இந்த கருப்பு கயிறு கட்டுவாங்க. முடிஞ்சதுன்னா அந்த கருப்பு கயிறு கட்டிங்க. ஒரு இடது கையில் உங்களுக்கு எந்த கையில் பிடிச்சிருக்கோ, காலில் கட்டாதீங்க. எனக்கு என்னமோ காலில் கட்டுறது அவ்வளோ உசத்தியாக தோணலை. கையில் கட்டிக்குவாங்க. கையில் கட்டி கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அதை வந்து இது கூட போட்டு மறைச்சிக்கலாம். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்முடைய கடிகாரம் கட்டிச்சு அதை மறைச்சிக்கலாம். கையில் கட்டிக்குவாங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது, வெள்ளியில் தான் மோதிரம் செஞ்சு போட்டுக்கணுன்னா வெள்ளியில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கணும். வெள்ளியில் மோதிரம் அதிகமாகாது. முடிந்தால் அதில் இந்த யானை முடி இருந்ததுன்னா பண்ணி போட்டுருங்க. முடியலன்னா வெறும் வெள்ளியில் மோதிரம் ஒரு 500 600 வெள்ளியில் மோதிரம் வாங்கி போட்டுருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் மனதில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி முடிஞ்சதுன்னா எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த ஏதாவது ஒரு நதி தீரத்துக்கோ கடலுக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ போனோம்னா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. ஒரு புஷ்கரணியில் குளிச்சுட்டு வர்றது அல்லது கடலில் குளிச்சுட்டு வர்றது, நதிக்கு தீரத்தில் போனோம்னா நதியில் குளிச்சுட்டு வர்றது. இந்த இடத்துல இதை செய்து வந்தோம்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடியது சனியனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு. இதையெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா இந்த எதிர்வரக்கூடிய 3 மாதங்கள் நமக்கு ஏற்றவும் மாற்றம் கொடுக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.